வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், கடவுள் இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது. நம்ம கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்முடைய ஐக்கியத்துக்காக, நம்முடைய ஆராதனைக்காக, துதிக்காக. நான் கடவுள் எனக்கு செய்த நன்மைகளின் அடையாளமாக ஆலயங்களை வைத்திருக்கிறோம். ஆமாம், நாம் கூடி ஜெபிப்பதற்கு. ஆனால் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு நான் பேசினேன். அப்போது ஒரு முடிஞ்ச ஒரு ரிட்ரீட்டில் ஒரு யூத் பையன் வந்து, அங்கிள் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு நோ டவுட், சாத்தான் எங்கெங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள் அப்படின்னா. எனக்கு ரொம்ப அந்த கேள்வி பிடிச்சிருந்துச்சு. சில நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் தான் புதிய சிந்தனையை நமக்கு உருவாக்கும். அதுவும் இளைஞர்கள் கேட்குற கேள்விகள்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும், நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கும். ரொம்ப காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த நம்முடைய அடிப்படை நம்பிக்கைகளை அடித்து உடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே அது மாதிரி இளைஞர்கள்ட்ட கோவப்படக்கூடாது. எப்போவுமே குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்ககிட்ட கோவப்படக்கூடாது. ஏன்னா அதில் ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, குதர்க்கமாக கேள்வி கேட்குறவங்க எந்த பதில் சொன்னாலும் திருப்தி அடைய போகிறதில்ல, ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ரெண்டாவது, அப்படி அவங்க கேள்வி கேட்குறதுனால நம்ம சிந்தனை வளரும், நம்ம புதுசாக யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த பையன் இந்த தம்பி என்கிட்ட கேட்டது, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், அதில் எங்களுக்கு நோ டவுட், சாத்தான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார். நான் அவன்கிட்ட சொன்னேன், சாத்தான் எங்கே இருக்கணுங்கிறத நீ தான்ப்பா முடிவு பண்ணணும். என்ன சொல்கிறீங்க, நான் ஏன் சாத்தான் இருக்கிறத முடிவு பண்ணணும்? எஸ், சாத்தான் உனக்கு எங்கே இருக்க வேண்டும் என்பதை அவனவன் தான் முடிவு பண்ண வேண்டும். நீ வந்து புறம் கூறுகிறியா, அப்போ சாத்தான் உன் வாயில் இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தன் புறம் கூறுவதை கேட்குறியா, அப்போ சாத்தான் உன் காதில் இருக்கிறான்னு அர்த்தம். நீ தப்பான இடத்த போய் பார்க்குறியா, அப்போ சாத்தான் உன் கண்ணில் இருக்கான்னு அர்த்தம். நீ தவறான காரியங்களை கைகளெல்லாம் செய்றியா, அப்போ சாத்தான் உன் கையில் இருக்கான்னு அர்த்தம். உனக்கிட்ட சாத்தான் எங்கே இருக்கணுங்கிறது நீ தான் முடிவு பண்ணணும். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு அமைதியாக போயிட்டான். உண்மையிலேயே நம்மோடு சாத்தான் நம்மளை சுற்றி இருக்கிறான். அவன் நம்மக்கிட்ட வரலாமா, வரக்கூடாதா, நம்முடைய எந்த அவயவத்தில் அவன் இருக்கலாம் என்பதை முடிவு செய்கிறது நம்ம தானே. அவன் நம்ம கிட்டேயே வர முடியாமல் நம்மளால் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? கடவுள் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறார், அல்லது கடவுள் பக்கத்துலேயே நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் அவன் கிட்ட வர மாட்டான். சிலர் சொல்லுவான்ல, அவர் கூட இருக்கனால தப்பிச்சான், அவர் மட்டும் இல்லைன்னா அவனை காலி பண்ணிட்டான்னு சொல்லுவான்ல. அப்படி தான் சாத்தான் நினைப்பான். இவனை காலி பண்ணலான்னு நினைக்கிறேன், இவனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது கிட்ட போகும்போது கடவுள் கூட இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லணும் சாத்தான். எனவே கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. சாத்தான் எங்கே இருக்க வேண்டும் என்பது நீ முடிவெடுக்க வேண்டிய உண்மை. சரியா? நீ ஒழுங்காக இருந்தனா சாத்தான் தூரம் இருப்பான், நீ ஒழுங்கினமா இருந்தால் அவன் பக்கத்தில் இருப்பான், அவன் பாக்கெட்டில் இருப்பான். எனவே சாத்தானை எங்கே வைக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.